காமராஜர் பீரியடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸ் கட்சி வந்து இந்தளவுக்கு வளரவே இல்லை. ஆனால் வளர்ச்சி அடையாதுக்கு என்ன காரணம்? சரியான தலைவர்கள் இல்லையே. அப்படி யார் யாரெல்லாம் திறம்பட செயல்படுகிறீங்களோ அவங்கள வந்து ரீட்டைன் பண்ண போகிறோம்னாங்கிறது தொடக்கத்திலே சொல்லிட்டாங்க. தலைவரை மாற்றணும் அப்படின்னா இப்போ 10-15 மாவட்ட தலைவர்கள் போர்க்கொடி தூக்குறாங்க. இதற்கு பின்னாடி ஒரு எம்பி இருக்கான்னு சொல்றாங்களே, இருக்கலாம். கரண்ட் எம்பி. திமுக வந்து எங்களுடைய 2026 இலக்கு 200 தொகுதி அப்படிங்கிறாங்க. இப்போ நாங்கள் கூட்டணி கட்சியில் இருக்காங்க, எங்களுக்கு எவ்வளோ தர போறீங்க? என்ன டிமாண்ட் வைக்கிறாங்க அவங்க? அது எல்லா சர்வாதிகாரிகளுக்கும் ஒரு எண்டு இருக்குது. அதே போன்று பாஜக அரசுக்கும் ஒரு எண்டு வரும். மைனாரிட்டியா மெஜாரிட்டியாக்குன்னு பார்க்குறாங்க. மைனாரிட்டியா மெஜாரிட்டியாக்குன்னு பார்க்குறாங்க. ஆனால் அது நடக்காது. தந்த மாதிரி தான் கட்டணம் கட்டியிருக்காங்க நாடாளுமன்றம். அப்படிதான் கட்டணமும் கட்டியிருக்காங்க. நீங்கள் வந்து மற்ற ஸ்டேட்ஸுக்கு சீட்ஸ் அதிகரிக்கிறத நாங்கள் என்றைக்குமே தடுக்க மாட்டோம். அதே வேளையில் எங்களுக்கான உரிய பிரதிநிதித்துவத்தை குறைக்க நினைச்சிங்கன்னா மிகப்பெரிய போராட்டம் வெடிக்குங்கிறது இப்போ அனௌன்ஸ் பண்ணுறோம். Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் ஆராய்ச்சித்துறை பிரிவு மாநில துணைத் தலைவர் திரு நபில் அகமது அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவராக திரு செல்வப்பிரந்தை தேர்ந்தெடுத்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விமர்சனங்கள். என்ன காரணம்? ஜாதி ரீதியாக எதுவும் பார்க்கப்படுதா? கட்சிக்குள்ள ஜாதி ரீதியெல்லாம் நாங்கள் காங்கிரஸ் கட்சியில் அப்படியெல்லாம் ஒரு இல்லை, தொடர்ச்சி அலிகேஷன் வந்துகிட்டே இருக்கு. அலிகேஷன்ஸ் வரும். ஆனால் அதில் எவ்வளோ உண்மை இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கணும்ல. என்ன அலிகேஷன் சொல்கிறாங்கங்கிறத நீங்கள் பார்க்கணும்ல. யார் சொல்கிறாங்கங்கிறத பார்க்கணும்ல. அலிகேஷன்னா அவர் மீது ஒரு பொருளாதார குற்றச்சாட்டோ அல்லது வந்து கட்சியை வந்து ரொம்ப டவுன் பண்ணக்கூடிய குற்றச்சாட்டோ இருந்தால் தான் அது மேலிடம் எடுத்துக்கிறோம். அப்படியான குற்றச்சாட்டு எதுவுமே இது வரைக்கும் அவர் மேலே சுமத்தப்பட்டதாக எங்களுக்கு தெரியலை. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 10 மாவட்ட தலைவர்களை போயிட்டு இன்னைக்கு டெல்லியில் முகாமிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட தலைவரை மாற்றணும் அப்படின்னு சொல்லி என்ன டிமாண்ட் வைக்கிறாங்க அவங்க? அது நீங்கள் தான் கேட்டு சொல்லணும் எங்களுக்கு. ஏன்னா அவங்கள மாற்றக்கூடாதுங்கிறது தான் நோக்கமே தவிர, யார் மாவட்ட தலைவர் அவங்கள மாற்றக்கூடாதுங்கிறது தான் நோக்கமே தவிர, மாநில தலைவரை மாற்றணுங்கிறதுக்கான ப்ரியாரிட்டி அவங்களுக்கு இல்லை. கட்சிக்குள்ள தலைவர் செல்வப்பிரந்தை அவர்கள் வந்ததுக்கப்புறம் இந்த ஓராண்டு காலத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 12 மாதத்தில் 40 போராட்டங்கள் நடந்திருக்கு. இது வரைக்கும் காங்கிரஸ் வரலாற்றிலே அப்படி ஒரு விஷயங்கள் நடந்ததில்லை. எல்லா மக்கள் பிரச்சனைக்கும் அது நாங்கள் திமுக கூட்டணியில் இருந்தாலும் அவங்களுக்கு ஏதாச்சும் மக்களுக்கான ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா அதுக்கு முதல் உரிமை கொடுத்து நாங்கள் போராட்டத்தை அறிவித்து நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்றிய அரசு மும்மொழி கொள்கை உட்பட பல விஷயங்களில் தமிழ்நாடை வஞ்சிக்கு போகும்போது அதுக்கு எதிராகவும் நாங்கள் போராட்டங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு சைடு போராட்டங்கள், இன்னொரு சைடு கிட்டத்தட்ட இது வரைக்கும் 4 முறை தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் எடுத்துருக்கோம். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை 4 முறை சுற்றிட்டு வந்திருக்காரு. இதெல்லாம் எதுக்காண்டி பண்ணுறாரு அப்படின்னு சொன்னோம்னா கட்சியினுடைய அடிப்படை விஷயங்களை உருவாக்க வேண்டும். அதாவது அடிமட்ட தொண்டனை உற்சாகப்படுத்த வேண்டும், மேலும் வலுப்படுத்த வேண்டுங்கிற ஒரே நோக்கம் தான் அவருக்கு தவிர வேற எந்த நோக்கமும் இல்லை. இந்தியாவிலேயே முதல் முறையாக இதுவரைக்கும் காங்கிரஸில் யாருமே செய்யாத ஒரு முயற்சி கிராம கமிட்டின்னு ஒன்று அமைச்சிருக்காரு. இதை ஏஐசிசியே பாராட்டியிருக்கு. இது வரைக்கும் எந்த மாநிலமும் செய்யலை. கிராம கமிட்டினா என்ன அப்படின்னு சொன்னோம்னா ஒவ்வொரு கிட்டத்தட்ட 17,000 கிராமங்கள் இருக்குது தமிழ்நாட்டுக்குள்ள. இந்த 17,000 கிராமத்தை நிர்வாகத்தை உண்டு பண்ண வேண்டும். அதாவது உறுப்பினர்கள் மட்டும் போடல, ஒரு தலைவர், ஒரு துணைத் தலைவர், ஒரு செயலாளர், ஒரு துணை செயலாளர், பொருளாளர், 25 மெம்பர்ஸை போட்டு ஒரு கமிட்டி அமைக்கணும் அப்படிங்கிற ப்ரொப்போசலே வந்து ஏஐசிசிக்கு புதுசாக இருந்துச்சு. இதை மட்டும் நாங்கள் ஃபில் பண்ணிட்டோம்னா அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3-3.5 லட்சம் பேர் வந்து நிர்வாகிகளாக இருப்பாங்க. இவங்களுக்கு கூடுதல் அங்கீகாரம் கொடுக்கும் வகையில் ஐடி கார்டு போட்டு, ஐடி கார்டில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்கேனரோட ஒரு ஐடி கார்டு போட்டு அவங்களுக்கு, ஏன்னா வெளியில் போகும்போது அவன் காமிக்கணும்ல, நான் காமிச்சா தானே அவனுக்கு ஒரு மரியாதை இருக்கும் அந்த இடத்துல. இது தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாவட்டங்கள் இது வரைக்கும் முடிஞ்சிச்சு. தொடர்ச்சியாக வந்து அடுத்தடுத்த மாவட்டங்களுக்கு வந்து ஒரு 80% ஒரு சில மாவட்டங்கள் இருக்குது, 70% ஒரு சில மாவட்டங்கள் இருக்குது, 60% ஒரு சில மாவட்டங்கள் இருக்குது. இது மாதிரி யாரெல்லாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அந்த இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் நாங்கள் வந்து ஐடி கார்டு இஷ்யூ பண்ணுறக்கூடிய வேலைகளை வந்து தலைவர் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் ஏஐசிசி பாராட்டக்கூடிய ஒரு விஷயம்.
ஆனா இவங்களுடைய குற்றச்சாட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா மாவட்ட தலைவர்களே சந்திக்கிறது கிடையாது, மாவட்டத்துல கூட்டமே போறது கிடையாது அப்படின்னு தானே சொல்றாங்க. நான் வந்து மணி இப்போ இந்த டயத்தில் வந்து தலைவர் வந்து பவனில் இருக்கார். சென்னையில் எப்பமெல்லாம் தலைவர் இருக்காரோ அப்பமெல்லாம் 3 மணி நேரம் கட்சி ஆஃபீஸில் தான் இருக்கார். குறைந்தபட்சம் 3 மணி நேரம் கட்சி ஆஃபீஸில் இருக்கார். நீங்கள் கட்சி ஆஃபீஸ்க்கு ஒரு தடவை வாங்க, யார் யாரெல்லாம் வந்து சந்திக்கிறாங்கன்னு பாருங்க. அதாவது நீங்கள் சொல்கிற மாவட்ட தலைவர்கள் இல்லை, பொறுப்பிலே இல்லாத அடிப்படை உறுப்பினர்கள் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு கூட டோரை க்ளோஸ் பண்ணி வைக்க மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு வரலாம், தலைவருக்கு சால்வை கூட வேணான்ட்டார். இருந்தாலும் ஒரு கட்டத்தில் வந்து ஏதோ ஒரு ஊர்லேருந்து நம்மளை பார்க்குறதுக்காண்டி ஒரு 100 ரூபாய் செலவு பண்ணி சால்வை வாங்கிட்டு வந்து வரப்ப அவங்கள நம்ம மோசலிக்கு வைக்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி அதையும் வாங்கிக்கிறேன். இப்படி எல்லாத்தையுமே ஒரு நாளைக்கு வந்து ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காரு. காலையில் நீங்கள் இது கொடுத்து சொன்னோம்னா காலையில் ஒரு 6 மணிக்கு அவர் வீட்டு சைடு போனீங்கன்னா அங்கே ஒரு 50 பேர் 100 பேர் நின்றுட்டு இருப்பாங்க. 6 மணிலேருந்து அவருடைய ஷெட்யூல் ஸ்டார்ட் ஆகிடும். அங்கே ஒரு 2 மணி நேரம் உட்காந்து எல்லாத்தையும் பார்த்து பேசி கட்சிக்காரங்களுடைய குறைகளை கேட்டுட்டு அதை உடனே வந்து நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஒரு டீம் வந்து பவனில் செட் பண்ணி வைக்காப்புல. ஒரு அமைப்பு செயலாளர்னு ஒருத்தர் போட்டிருக்காங்க, அதுக்கு அசிஸ்டண்ட்டாக ஒருத்தர் போட்டிருக்காங்க. நிர்வாகத்துக்கு வந்து ஒரு 3 பொதுச்செயலாளர்கள் வச்சுருக்காங்க. இதை எல்லாத்தையுமே அவர் டைவர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கார். இதை நீங்கள் பாருங்கள், இதை நீங்கள் பாருங்கள், இந்த பிரச்சனையை நீங்கள் பாருங்கள், போலீஸ் பிரச்சனை நீங்கள் பாருங்கள். ஏன்னா ஒவ்வொரு ஊரில் இப்படி இருந்து ஏன் ஒரு தப்பான ஒரு அலிகேஷன் அவர் மேலே வருது? தவறான என்ன கட்டாயம் இப்போ அவரை மாற்றணும்னு சொல்லி அவங்க என்ன, அது அவங்கள்ட்ட தான் நம்ம கேட்கணும். அவங்களுடைய ஒருவேளை அவங்களுடைய இருப்பு பறிபோகுதோங்கிற ஒரு நினைப்பு இருக்கலாம். ஆனால் தலைவர் வந்து ரொம்ப கிளியராக சொல்லிட்டாரு, யார் யாரெல்லாம் திறம்பட செயல்படுகிறீர்களோ அவங்கள வந்து ரீட்டைன் பண்ண போகிறதான்ங்கிறத தொடக்கத்திலே சொல்லிட்டார். ஆனால் இப்போ ஒரு பதவியேற்ற பிறகு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு சீனியர் மாவட்ட தலைவர்லாம் தூக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அது உண்மைதானே? அப்படி யாரையும் நல்ல சிறப்பாக செயல்படுறவங்கள வேணுக்குன்னு தூக்கணுங்கிற ஐடியாவே தலைவர் கிடையாது. சிறப்பாக செயல்படுறாங்கன்னா அவங்களை கன்டினியூ பண்ண வைக்கலாம். பட் ஆனால் இவருக்கான ஆட்களை மட்டும்தான் புதுசாக போட போறாரு. அவருக்குன்னு ஒரு டீம் இது வரைக்கும் அவர் உருவாக்குனது கிடையாது. இங்கே இவர் வந்து தங்கபால் ஆள், இவர் வந்து ஈவிகேஸ் ஆள், இவர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆட்களை நீங்கள் பதில் சொல்லணும்னா நீங்கள் பவனுக்குள்ளேயோ காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயோ செலவு பந்தைக்குன்னு யாருங்க டீம் இருக்கா அப்படின்னு போய் கேளுங்க, யாருன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவர் வந்து கட்சிக்குள்ள வந்ததுலேருந்து அந்த பழக்கத்தை வந்து உருவாக்காமே இருக்கார். எனக்குன்னு இண்டிவிஜுவல் டீம் வந்து இந்த உருவாக்கக்கூடாது, நம்ம ராகுல் காந்தி அவர்களுக்காண்டி ஃபாலோ பண்ணி வந்திருக்கோம், ராகுல் காந்திக்காண்டி தான் உழைக்கணும். கார்கே தலைவர் இப்போ வந்திருக்காரு, கார்கே தலைவர் என்ன சொல்கிறாரோ அது உழைக்கணுங்கிற ஒரே ஒரு மைண்ட் செட்டு தானே தவிர எனக்குன்னு ஒரு கூட்டத்தை உருவாக்கி இந்த கட்சிக்குள்ளே திரும்ப ஒரு பிரச்சனையை இன்னொரு அணியை உருவாக்கணுங்கிற நோக்கமே அவருக்கு கிடையவே கிடையாது. அது நீங்கள் எல்லா காங்கிரஸ் கட்சிக்காரங்கள்ட்ட கேட்டாலும் தெரியும். இப்போ ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் கூட காங்கிரஸ் விட்டு கொடுத்தது இவருடைய இதான் தப்பு தான், ஏன் திமுக விட்டு கொடுக்கணும், அது எங்களுடைய தொகுதியாச்சே, காங்கிரஸோட தொகுதியாச்சே அப்படின்னு சொல்றாங்கல்ல. அதாவது ஏன் நீங்க ஏன் விட்டு கொடுத்தீங்க? காங்கிரஸ் ஹைராரிக்கை நீங்க பாத்தீங்கன்னா, ஹைராரிக்கை ஃபாலோ பண்ணீங்கன்னா, இதை வந்து செல்வ பெருந்தகை அல்லது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் அவரால் எடுக்கப்பட்ட முடிவா அல்லது ஏஐசிசியினால் எடுக்கப்பட்ட முடிவாங்கிறது தெளிவாக தெரிஞ்சு போயிடும். ஏஐசிசி இது மாதிரி மேஜர் டெசிஷன்ஸை ஏஐசிசியோட டெசிஷன்ஸ் இல்லாமல் நம்ம எடுக்கவே முடியாது. இன்னும் சொல்ல போனோம்னா திமுக தரப்புலேருந்து ஒரு கோரிக்கை வச்சாங்க, எங்களுக்கு இந்த தடவை திமுக நின்றுக்கிறோம், அடுத்த அசம்பிளி எலெக்ஷன்ஸில் நம்ம வந்து கடந்த முறை தந்த தொகுதிகளை விட நம்ம அதிகமாக நம்ம தொகுதிகளை கொடுக்குறோன்னு சொன்னதை எங்கள்கிட்டையும் மட்டும் சொல்லலை, திமுக ஏஐசிசிலையும் கன்வின்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான், ஏஐசிசி அப்ரூவல் கொடுத்ததுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து சரி இதை விட்டுருவோம் இந்த இறக்கு. ஏன்னா 1 வருஷம் தான் இருக்குது நம்மளுக்கு, அடுத்த 1 வருஷத்துல உங்களுக்கு டிப்பிக்கலாக பார்த்தோம்னா 6 மாதம் தான் இருக்குது. ஆமாம், அடுத்த 6 மாதத்துல நம்மளுக்கு எலெக்ஷன் இதுக்காண்டி நம்ம போய் நிற்க வேண்டாம். நெக்ஸ்ட் எலெக்ஷன் நமக்கு டார்கெட் 26ல் இப்போ வாங்கின தொகுதிகளோட அதிகமாக நம்ம வாங்கிட்டு போவோம். அப்போ அதிகமாக வாங்கினதுனால என்ன நமக்கு கிடைக்க போகுது? இன்னொரு சில இன்னும் சில நபர்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும், அது கொடுத்துட்டு போவோம். ஒன்று பெருசா பலது பெருசாங்கிறது ராஜதந்திரம். அதை வந்து அவங்களுக்கு புரியாமல் பேசுகிறாங்கிறது தான் எனக்கு வருத்தமான ஒரு விஷயமா இருக்குது. இப்போ இவ்வளோ பிரச்சனை இருக்குல்ல, இப்போ தலைவரை மாற்றணும் அப்படின்னா இப்போ 10-15 மாவட்ட தலைவர்கள் போர்க்குடி தூக்குறாங்க, இதற்கு பின்னாடி ஒரு எம்பி இருக்கான்னு சொல்றாங்களே, இருக்கலாம். கரண்ட் எம்பி எல்லாருக்கும் பின்னாடி ஒவ்வொரு ஆட்கள் இருக்கலாம். அவங்க நீங்க சொல்றீங்கல்ல ஒரு எம்பி இருக்காங்க, அவருக்கு முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நீங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் அல்லது வந்து காங்கிரஸில் எத்தனை வருஷமா இருக்கிறீங்கிறது பிரச்சனை கிடையாது. ஒரு நாள் ஒருவன் காங்கிரஸ்ல இருந்தா கூட அவன் வந்து சின்சியரா இருந்தான்னா அவன் தான் உண்மையான காங்கிரஸ்காரன். நீங்க உண்மையிலேயுமே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி வளரணும் அப்படின்னு நினைச்சோம்னா செல்வ பெருந்தகை அவர்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்தா மட்டும்தான் முடியும். அதுக்கு உதாரணம் 2 மாநிலங்களை, நம்ம பக்கத்து மாநிலங்களை சொல்கிறேன். ஒன்று கர்நாடகா, டிகே சிவகுமார் அங்கே மாநில தலைவர்.
டிகே சிவகுமாருக்கு நீங்கள் வந்து ஃப்ரீடம் கொடுத்தனால தான் போன தடவை வந்து எல்லா கருத்து கணிப்புகளுமே பிஜேபி தான் ரீட்டைன் பண்ணுன்னு சொன்னாங்க. ஆனால் அதை மீறி இவருக்கு ஒரு ஹோப் இருந்துச்சு. நீ ஒரு இன்டர்வியூவில் கூட நீங்கள் எத்தனை சீட் வின் பண்ணுவீங்கன்னு சொல்ல போகும்போது இப்போ எத்தனை சீட் வாங்கியிருக்காங்களோ அதை துல்லியமாக அடிச்சார். அதுக்கு காரணம் வந்து ஓவர் கான்ஃபிடன்ஸ் இல்லை, அவ்வளோ ஃபீல்ட் ஒர்க் பண்ணியிருக்காப்புல. எனக்கு தெரியும் இந்த தொகுதியெலாம் வின் பண்ணிடுவோம்னு தெரிஞ்சுமா, அது வந்து கரெக்டாக பின் பாயிண்ட் பண்ணி வந்தது. அதே மாதிரி தெலுங்கானாவுடைய எலெக்ஷனுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி காங்கிரஸ் ரேஸ்லேயே இல்லை. உங்களுக்கு வந்து பிஆர்எஸ்ஸா பிஜேபியா இதுதான் அங்கே விசஸ் போயிருந்து எல்லா ஊடகங்களும் அப்படி தான் ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ரேவந்த் ரெட்டிக்கு முழு சுதந்திரம், அப்போ அவர் மாநில தலைவராக இருந்தார். ரேவந்த் ரெட்டிக்கு முழு சுதந்திரம் கொடுத்த பிறகு தான் அந்த 6 மாதத்துல தான் இவ்வளோ பெரிய சேஞ்சஸ் கவர்மெண்ட்டே ஃபார்ம் பண்ணாங்க. அதாவது கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறோன்னா நாங்கள் வந்து மைனாரிட்டியில் ஃபார்ம் பண்ணல, மெஜாரிட்டியில் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு நடக்குது அப்படின்னு சொன்னோம்னா காங்கிரஸ் வளர்ச்சி அடையணும்னா அப்போ என்ன பண்ணணும்னா உண்மையான காங்கிரஸ் தொண்டர்களே, உண்மையான காங்கிரஸ் தலைவர்களே நீங்கள் ஃப்ரீடம் கொடுத்தால் மட்டும்தான் அந்த கட்சி அந்தந்த மாநிலங்களில் வளரும். இல்ல இப்ப தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டில அந்த ஃப்ரீடம் கொடுத்தா வளர்க்கலாமா? காங்கிரஸ் கமிட்டில இல்ல, ஏஐசிசி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கே ஃப்ரீடம் கொடுக்கணும். ஏஐசிசி தமிழ்நாடு இல்ல இப்ப செல்வ பிறந்ததுக்கே ஃப்ரீடம் கொடுத்தா கட்சி வளர்ந்துருங்கிறீங்களா? அப்படி கண்டிப்பா வளரதான் செய்யும். உள்கட்சியில ஏற்பட்ட பூசல் இருக்கு. மூத்த தலைவர்கள் பல பேர் மறைமுக எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஜாதி ரீதியாகவும் பார்க்கப்படுது, இவர் ஏன் தலைவராக கொண்டு வரணுமா அப்படின்னு குற்றச்சாட்டு இருக்கு. அது உண்மைதானே? சாதி ரீதியாக யாரும் பார்த்தாங்க அப்படின்ட்டு எனக்கு தெரியல. அப்படி ஒரு நிகழ்வு நடந்துச்சுன்னா அது மிகவும் கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். காங்கிரஸ் இயக்கம் சுதந்திரத்துக்கு பின்னாடி நேரு அவர்களுக்கும் அம்பேத்கர் அவர்களுக்கும் மிகப்பெரிய முரண்பாடு இருந்துச்சு. நான் திரும்ப ஒரு விஷயம் சொல்லிடுறேன், அம்பேத்கர் என்றுமே காங்கிரஸ் கட்சியில் இருந்ததில்லை, அவர் எப்பவுமே காங்கிரஸ்காரர் கிடையாது. ஆமா. ஆனா இந்த நாட்டினுடைய சட்டவரவை எழுதணும் அல்லது சட்டவரவை கொண்டு வரணும்னு முடிவு பண்ண போகும்போது காந்தியும் நேருவும் எடுத்த ஒரே முடிவு அம்பேத்கர் அவர்களை கொண்டு வரும். அங்கு அவர்கள் மதத்தை பார்க்கவில்லை, அங்கு அவர்கள் பார்த்த ஒரே விஷயம் அம்பேத்கர்ங்கிற ஒரு அறிவுஜீவி நமக்கு சட்டமேதையா வரணுங்கிற ஒரு நோக்கம்தான். இன்னைக்கு விட்டுருங்க, அன்னைக்கு எவ்வளோ பெரிய சாதி பாகுபாடுகள் இருந்திருக்கும். அதை மீறி காங்கிரஸ் கட்சி ஒரு நம்ம அந்த வார்த்தையை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஒரு தலித்தினத்தை சார்ந்த ஒருவரை இந்த நாட்டின் சட்ட வரைவுகளை அமைப்பதற்கான குழுவின் தலைவராக அமைக்கிறாங்கன்னா அப்ப காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன? அதனால வந்து அதை நீங்க பின்பற்றுனீங்கன்னு சொன்னோம்னா இந்த சாதி பார்க்கறது, மதம் பார்க்கறது அப்படின்னு நினைக்கிறேன். அவர் என்ன ஒர்க் பண்றாங்கிறது பாருங்க. நீங்க பத்திரிகையாளர்களாக இத்தனை வருஷமா டிராவல் பண்ணிருக்கீங்க. காங்கிரஸ் கட்சி இதற்கு முன்பு பல தலைவர்களை பார்த்துருப்பீங்க. அந்த தலைவர்களுக்கும் இப்ப இவர் வந்து ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுதா இல்லையா? ஃபீல்டில் இறங்கி அவர் எவ்வளோ வேலை பார்க்குறாருன்னு தெரியுதா இல்லையா? அப்போ அவருக்கு நீங்கள் பூஸ்டப் தானே கொடுக்கணும். பூஸ்டப் ஆனால் எதிர்ப்பு ஒழுக்குது. இங்கே வேலை பார்த்தாலும் சிலருக்கு பிடிக்காமல் போகலாம், சிறப்பாக வேலை செய்தால் சிலருக்கு பிடிக்கும். அது காலப்போக்கில் அவங்கெல்லாம் காணாமல் போயிடுவாங்க. யார் வந்து உண்மையாலே வேலை பார்க்குறாங்களோ இல்லை இவர் வைக்கிற டிமாண்ட் வந்து மூத்த தலைவர்களுக்கு ஒரு எதிர்ப்பாக கிளம்புதா எப்படி? ஏன்னா அவர் வைக்கிற டிமாண்ட் என்னன்னா நம்ம வந்து தனித்துவமா இருக்கணும், நம்ம கட்சி வளர்க்கணும் தான் நினைக்கிறாரு, ஒவ்வொரு முறை பேசுறாரு. அதுலேயே பார்த்தீங்கன்னா மூத்த தலைவர் ஓப்பனா ஸ்டேஜ்ல கண்டனம் தெரிவிச்சாங்க. இல்ல முன்னால இறந்த திரு யுவி சிலங்கோட கண்டனம் தெரிவிச்சாரு. இல்ல நீங்க எப்படி திமுக இல்லாம எப்படி நம்ம ஆட்சிக்கு வர முடியும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. ஒவ்வொரு காங்கிரஸ்காரனுடைய கனவும் காமராஜர் ஆட்சி மலர வைப்பதற்கு தான். அன்று அது நடந்தது ஒரு செயற்குழு கூட்டத்தில். கட்சியினுடைய நபர்களை எப்படி நீங்க உற்சாகப்படுத்துவீங்க? நம்மளுடைய உண்மையான நோக்கம் என்ன? தலைவர் ஈவி அவர்கள் பேசியது நிதர்சனம், இன்னைக்கு நடக்க பிராக்டிக்கலான ஒரு சுச்சுவேஷனை பத்தி பேசுறாரு. தலைவர் செல்வப்பிரந்தகை அவர்கள் பேசினது இருக்கக்கூடிய தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக. இரண்டுமே உண்மைதான். ஆனால் அங்க வந்து அது வந்து அந்த டயத்துல ஒரு ஃபயர் ஆயிடுச்சு. அந்த அது நான் ஒத்துக்கிறேன் அந்த விஷயத்த. அந்த இடத்துல ஒரு மிஸ். அதான் நான் கேட்கிறேன், மூத்த தலைவரோட எதிர்ப்பு அதிகமா இருக்கா? அப்படி எதிர்ப்பு சம்பாதிக்கிறாரா திரு செல்வப்பிரந்தன்னு கேட்கிறேன். அந்த செயற்குழுக்கு அப்புறம் ஒரு 20 மீட்டிங்ல ஈவி அவர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. உண்மையிலுமே அவருக்கு வந்து மனக்கசப்பு இருந்தால் வரமாட்டார்ல. இன்னொன்று சொல்ல போனோம்னா, என்று இவர் தலைவராக பொறுப்பெடுத்தாரோ ஒரு பவன்ல ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னோம்னா இருக்கக்கூடிய மொத்த மூத்த தலைவர்கள்ட்டையும் முதல்ல கேளுங்க, அவங்க அவைலபிலிட்டி இருக்கான்னு கேளுங்க. இல்லைன்னா அவங்க அவைலபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி நிகழ்ச்சியை மாற்றுங்க. எல்லாருமே பிரசன்ஸ்ல இருக்கணும்னு நினைக்கிறார். நீங்க கேவி தங்கபால் தலைவர் அடிக்கடி வருவார். இப்போ ரீசெண்டாக நடந்த நிகழ்ச்சி ஒரு நிகழ்ச்சியோட கூட நான் கலந்துக்கிட்டார். ஈவி தலைவர் வந்து உடல்நலம் ஓரளவுக்கு அவர் நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிற வரைக்கும் வந்து கொண்டு இருந்தார். கடைசியாக நான் அவரை பவனில் வச்சு பார்க்க போகும்போது கூட
உற்சாகமாக தான் பேசிகிட்டு இருந்தார், தலைவரோடவும் உற்சாகமாக பேசிகிட்டு இருந்தார். இன்னும் சொல்ல போனோம்னா 2 பேரும் தனியாக உட்காந்து பேசினாங்கன்னா இன்னும் உற்சாகமாக பேசிகிட்டு இருப்பாங்க. இவ்வளவு வயசாகியும் நடக்க முடியாத சூழ்நிலையும் தலைவர் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். இப்போ சமீபத்தில் கூட வந்து ஆமா. இப்படி மூத்த தலைவர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாருமே வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களோட வேலை பளுவையும் நம்ம அனுசரிக்கணும், அட் த சேம் டைம் வந்து அவங்களுக்கான மரியாதையும் கொடுக்கணுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இன்னொரு கட்டம் நான் சொல்கிறேன். போன தடவை அழகிரி அவர்கள் இருக்க போகும்போது ஒரு மனக்கசப்பு மாநிலத்தில் இருக்க வந்தது. ஏன்னா மாநில தலைவர் வந்து இப்போ செல்வ பிறந்தகை அவர்கள் அப்போ சிஎல்பி சட்டமன்ற குழு தலைவர். ஆமா. ஒரு கட்சி இங்கோட பைலாப்படி 2 பேரும் முக்கியமான பவர்ஃபுல். ஒன்று மாநில தலைவர், 2வது சிஎல்பி. இவங்க 2 பேரும் முக்கியமான கிட்டத்தட்ட ஈக்குவல் போஸ்டிங். கண்டிப்பா கண்டிப்பா. அப்போ வந்து சில சில நிகழ்வுகளில் அது விரும்பத்தகாத சில நிகழ்வுகள் நடந்தது. அதனால வந்து கொஞ்சம் மனக்கசப்புகளோட இருந்தார். ஆனால் இவர் மாநில தலைவர் ஆனதுக்கப்புறம் சிஎல்பியா திரு ராஜேஷ்குமார் அவர்கள் வந்தார்ல கன்னியாகுமரி மாவட்டத்தில். எல்லா நிகழ்ச்சியிலுமே ராஜேஷ்குமாருக்கு முன்னிலை கொடுக்கப்பட்டு. அதுக்கு காரணம், எனக்கு ஒரு விஷயம் நடந்தது, அதை நான் வந்து திருப்பி மற்றவங்களுக்கு செஞ்சிடக்கூடாது. நான் என்ன டிமாண்ட் பண்ணனோ அந்த டிமாண்டை வந்து அடுத்தவங்களுக்கு பகிரணுங்கிற ஒரே காரணத்தினால ராஜேஷ்குமாரையும் எல்லா நிகழ்ச்சியிலையும் நீங்கள் வந்து செயலர்கள் கூட்டம் 77 மாவட்டத்துலையும் போட்டோம். 77 மாவட்டத்துக்கும் போயிட்டு வந்தார். நாடாளுமன்ற சுற்றுப்பயணம் எல்லா மாவட்டத்துக்கும் போயிட்டோம். எங்களுடைய கட்சி கட்டமைப்பு 77 மாவட்டம், எல்லா மாவட்டத்துக்கும் போயிட்டு வந்தார். இப்போ கிராம கமிட்டி எல்லா மாவட்டத்தையும் சுற்றிட்டு வர்றார். இது போக தனியாக வந்து சிறப்பு கூட்டம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போகிறார். இது போக ஜூம் மீட்டிங்கில் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறார். இன்றைக்கி டெக்னாலஜி எல்லாம் டெவலப் ஆகிட்டதுனால வாரத்துக்கு ஒரு முறையாவது அல்லது 2 வாரத்துக்கு ஒரு முறையாவது எல்லாத்துலேயுமே வந்து ஜூம் மீட்டிங்கில் வந்து கலந்துக்கிறார். எல்லா மாவட்டத்துக்குமே அதுக்கு இன்வைட் பண்ணுறாங்க. யாரெல்லாம் அதில் கலந்துக்கணும் இல்லை, அவங்கெல்லாம் கலந்துக்கிறவங்களுக்கு தலைவர் என்ன பேசுகிறாங்கிறது தெரியுது. அந்த ஜூம் மீட்டிங்கோடைய ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் நாங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணுறோம். ஒவ்வொரு மீட்டிங்கும் என்ன அஜெண்டா கூட நாங்கள் முன்கூட்டியே வந்து அந்தந்த மாவட்ட தலைவர்களுக்கு அனுப்பிச்சிடுறோம். இதான் அஜெண்டா இன்றைக்கி பேச போகிறோம், உங்களுடைய கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறீங்க. அது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டைம் கொடுக்கணும்ல, ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த அஜெண்டாவை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட கோரிக்கைகள் என்ன இருக்குதோ அதை வந்து அமைப்பு செயலாளர்களும் மிச்சவங்களும் உட்காந்து நோட் பண்ணிவிட்டு அதை எவ்வளோ ப்ராக்டிக்கலாக செய்ய முடியுமோ அந்தளவுக்கு நம்ம அதை செஞ்சு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ உங்களுக்கு ஒரு ஜனநாயக பாதையில் தான் நம்ம இதை பயணிக்கணுங்கிறது தலைவருடைய முடிவு. இவரை நினச்சிருந்தாண்டா கிடைச்ச உடனே மாவட்டத்தில் அதிரடியாக மாற்றிருக்க முடியும். எல்லா விஷயங்களுமே அந்த சொல்லுவாங்கள்ல, ஒரு ஹனிமூன் பீரியட்னு சொல்லுவாங்கல்ல, இவர் வந்த ஸ்பாட்டுக்கு வந்த ஃபோர்ஸ்க்கு அது ஒரு 2-3 months வந்து இவர் என்ன சொன்னாலும் மேலே ஏசிஸில் இம்மிடியேட்டாக அப்ரூவல் பண்ணுவாங்க. ஆனால் வந்து அதை செய்யலை அவர். ஏன்னா அது ஒரு ஜனநாயக முறையில் நடக்கட்டும். அது மாதிரி இப்போ மாவட்ட தலைவர்களுடைய தேர்தல் கூட விருப்பமுள்ளவர்கள் வந்து அப்ளை பண்ணுறா எப்படி அப்ளை பண்ணுவாங்க? முன்னாடிலாம் ஒரு முக்கியமான தலைவர்கள் பிடிப்பாங்க, அவங்க மூலியமாக வந்து மாநில தலைவர்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணுவாங்க. சரி இவர் கேட்குறார், அவருக்காண்டி நம்ம போட்டு கொடுப்போம். இதுதான் நடைமுறையாக இருந்தது. அது எல்லா கட்சியிலையுமே உள்ளது. ஆமாம், ரெக்கமெண்டேஷனில். ஆனால் இந்த அப்படி நடக்க வேண்டாம்னு அவர் முடிவு பண்ணார். அந்த நடக்க வேண்டாம்னு முடிவு பண்ணதுக்கு முக்கிய காரணம், ஒரு குறிப்பிட்டவர்கள் மட்டுமே மீண்டும் மீண்டும் அந்த பதவியை வந்துக்கிட்டு இருக்காங்க. அது இருக்கக்கூடாது. அவர்கள் சிறப்பாக செயல்பட்டாங்கன்னா அவங்க கன்டினியூ பண்ணட்டும், அது பிரச்சனை இல்லை. ஆனால் ஜனநாயகப்படி அவர்களை தாண்டி வேறு யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்குதுங்கிறது நம்மளுக்கு தெரியும். அந்த விருப்பமுள்ளவர்களுக்கு தகுதி இருக்குதா இல்லையாங்கிறது நம்ம ஸ்க்ரீன் பண்ணணும். அப்படிங்கிற ஒரு நோக்கத்தினால தான் லிங்க்ஸ் கொடுத்து நேரடியாக கூட பவனுக்கு வர வேண்டாம், நீங்கள் லிங்க் மூலியமாக இந்த லிங்க்கில் வந்து ஒரு டேஷ்போர்ட் மாதிரி க்ரியேட் பண்ணி அந்த டேஷ்போர்டில் ஃபில் பண்ணி நீங்கள் எந்தெந்த மாவட்டத்துக்கு விருப்பப்படுறீங்க, என்னென்ன பொறுப்புகளுக்கு விருப்பப்படுறீங்க, மாநில பொறுப்புகளுக்கு என்ன விருப்பப்படுறீங்க, இப்படிங்கிறதுக்கான ஒரு டேஷ்போர்டு க்ரியேட் பண்ணி கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 3000 அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கு. மாவட்ட தலைவர்கள் 3000 அப்ளிகேஷன். உங்களுக்கு 77 மாவட்டத்துக்கு 3000 அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கு. ஒவ்வொரு மாவட்டத்திலும் குறைஞ்சது 10லேருந்து ஆரம்பித்து 50 கூட சில மாவட்டங்களுக்கு வந்துருக்கு. இதுவே ஒரு பெரிய சக்ஸஸ் தானே. இது வரைக்கும் எந்த கட்சியிலேயாச்சும் இது மாதிரியான ஒரு ஜனநாயக போக்கு நடந்திருக்கு? இதெல்லாம் ஆனால் இப்போ இவ்வளோ தூரம் பண்ணிட்டாரு. ஆனால் இப்போ திமுக வந்து எங்களுடைய 2026 இலக்கு 200 தொகுதி அப்படிங்கிறாங்க, 200க்கு மேலே அப்படிங்கிறாங்க. இப்போ காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கு. அவங்க கட்சியில் அப்படி தான் பேசுவாங்க. இப்போ அவர் எங்கே பேசினாரு இல்லை எதிர்த்து தெரிவிக்கலாம். இப்போ நாங்கள் கூட்டணி கட்சியில் இருக்காங்க, எங்களுக்கு எவ்வளோ தர போறீங்க? நான் திரும்ப சொல்கிறேன், இப்போ மாநில தலைவர் பேசினாருன்னு சொன்னீங்கல்ல, நம்ம தனியாக நின்று நம்மளுடைய காமராஜ் ஆட்சி அதுங்கிறது எங்களுடைய செயற்குழு கூட்டத்தில் பேசினார். அது மாதிரி நீங்கள் சொல்கிறது முதல்வர் பேசினார். முதல்வர் தான் அதை பேசினார். முதல்வர் எங்கே பேசினார்? பொதுக்கூட்டத்தில் பேசினாரா?
அல்லது வந்து அவங்க கட்சியினுடைய உள்ளரங்க கூட்டத்தில் பேசுகிறாங்க. அவங்களுடைய கட்சியை டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம 200 சீட்டை வின் பண்ணுங்கன்னு சொன்னா தானே அவன் கட்சிக்காரன் வேகமாக வேலை பார்ப்பாங்க இடத்துல. இன்னும் ஒரு 6 மாதம் 7 மாதம் போனுச்சுன்னா இது என்னங்கிறது நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சு போயிடும். கூட்டணி கட்சிகளுக்கு எத்தனை ஒதுக்குறாங்க, அவங்க எத்தனை நிற்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள். இன்னும் சொல்லணும்னா போன 21 விட 26ல் கூடுதலாக ஒரு கட்சி உள்ளாக வந்திருக்கு, கமலஹாசன் அவர்களுடைய கட்சி மக்கள் நீதி மையம். அப்போ அவர்களுக்கு எப்படி சீட் ஒதுக்க போகிறாங்க? இப்போ எங்களுக்கு ஒரு டிமாண்ட் இருக்குது. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் விட்டு கொடுத்ததுனால போன தடவை நாங்கள் 25 சீட் வாங்கினோம், இந்த தடவை நாங்கள் அதிகபட்சம் சீட்ஸ் வாங்கணுங்கிறது எங்களுடைய இலக்காக இருக்குது. அது மாதிரி ஒவ்வொரு கட்சிகளுக்கும் ஒவ்வொரு இலக்கு இருக்கும். சிபிஎம்க்கு ஒரு இலக்கு இருக்கும், சிபிஐக்கு ஒரு இலக்கு இருக்கும், விசிகாக்கு ஒரு இலக்கு இருக்கும், கொங்கு நாடு முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு இலக்கு இருக்கும், மனிதநேய மக்கள் கட்சிக்கு இருக்கும், ஐஎம்எல்க்கு இருக்கும், மதிமுகவுக்கு இருக்கும். இதுதானே எங்களுடைய கூட்டணி தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு இருக்கும். ஸோ இவர்களுக்கான பிரதிநிதித்துவத்தை கொடுத்துட்டு அது சேம் டைம் வந்து எங்களுக்கான பிரதிநிதித்துவத்தையும் பெற்றுக்கொள்ளணும் தான் எங்களுடைய நோக்கம். அது நிச்சயமாக நடைபெறும். இந்தியா கூட்டணி மிக வலிமையாக தமிழகத்தில் இருக்குது. கண்டிப்பாக 2026ல் 200 சீட் இல்லை, அதுக்கு மேலேயும் எங்களால் வின் பண்ணுறதுக்கான எபிலிட்டியோடு நாங்கள் அங்கே பயணிப்போங்கிறது தான் உண்மை. காமராஜர் பீரியடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸ் கட்சி வந்து அந்தளவுக்கு வளரவே இல்லை. ஒரு காலத்தில் தேசியத்தை தீர்மானிக்கிறதே தமிழ்நாடு காங்கிரஸ் தான். அப்படிங்கும்போது ஏன் என்ன காரணம் வளர்ச்சி அடையாதுக்கு என்ன காரணம்? சரியான தலைவர்கள் இல்லையே அப்படி? இல்லை, நீங்கள் இதை ரெண்டாக பார்க்கணும். அதாவது இதோட ஹிஸ்ட்ரி நம்ம போனோம்னா மாநில கட்சிகளினுடைய வளர்ச்சின்னு ஒன்று இருக்குது. அது எல்லா டைம் விட்டு கொடுத்துட்டீங்களா எப்படி? இல்லை, மாநில கட்சிகளோட வளர்ச்சின்னு இருக்குது, அது விட்டு கொடுக்கறது இல்லை. ஒவ்வொரு இந்தியாவிலேயே முதலாக ஒரு மாநில கட்சி ஆட்சி அமைத்தது வந்து தமிழ்நாடு தான். இது நீங்கள் டேட்டா எடுத்து பார்த்துருக்கேன். டிஎம்கே தான் ஃபஸ்ட்டு மாநில கட்சி ஆட்சி அமைக்கிறது. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அன்றைக்கு இருந்த சூழ்நிலை, அன்றைக்கு இருந்த கலை யதார்த்தத்தில் வந்து காங்கிரஸ் கட்சி எங்களுடைய ஆட்சியை இழப்பதற்கான சூழ்நிலை உருவாயிடுச்சு அந்த டயத்தில். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு எலெக்ஷன்ஸையும் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னோம்னா சில எலெக்ஷன்ஸில் நாங்கள் ஈக்குவலாக தான் நின்றுருக்கோம். காங்கிரஸ் கட்சி ஒரு இடத்துல வளர்ந்துக்கிட்டே தான் வளர்ச்சி இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதோடைய ஓட் பேங்குங்கிறது ஒரு ஸ்டெபிலிட்டி இருந்துக்கிட்டு இருக்கு. பட் எங்களுடைய தலைவர் இப்போ என்ன நினைக்கிறாருன்னா, நீங்கள் உங்களுக்கு எப்படி ஒரு கொஸ்டின் இருக்கோ அந்த கொஸ்டின் எங்களுடைய மாநிலத்தில் இருக்குது. அதை வளர்க்கணும் அப்படின்னு சொன்னோம்னா பெரும்பான்மையான இளைஞர்களை ஈர்க்கணும். அப்போ பெரும்பான்மையான இளைஞர்களை உள்ளே கொண்டு வரணும்னு சொன்னால் அவர்களுக்குன்னு சில பொறுப்புகளை கொடுத்தால்தான் அவர்கள் உள்ளே கொண்டு வந்து அவங்க சிறப்பாக வேலை செய்ய முடியும். இப்போ மாவட்ட தலைவர்களுக்கும் மாநில நிர்வாகிகளுக்கும் அனௌன்ஸ் பண்ணதுலேயே பிலோ 50 தான் அவர் கேப்பாக வச்சிருக்காரு. ஒரு 70% 80% வரைக்கும் பிலோ 50ல் உள்ளவங்களை மட்டும்தான் பொறுப்புகளில் போடணுங்கிறது ஏஐசிசியில் அப்ரூவல் வாங்கிட்டார். ஸோ பிலோ 50ல் போட்டால் என்ன ஆகும்? இளைஞர்களாக இருப்பாங்க, வேகமாக வேலை செய்வாங்க. அட் த சேம் டைம் வந்து நம்ம வந்து கிராம கமிட்டின்னு ஒன்று போடுறோம், ஒவ்வொரு கிராமத்துலையும் காங்கிரஸ் கொண்டு போய் சேர்க்குறோம். அப்போ காங்கிரஸை கொண்டு போய் சேர்க்க போகும்போது சிலவர்களுக்கு வந்து ஒரு மனக்கசப்போடு இருப்பாங்க காங்கிரஸ்காரங்க. இப்போ எங்கள் தொகுதியெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா திருவாடானை தொகுதி இதுவரை 10 முறை காங்கிரஸ் வின் பண்ணியிருக்குது. நம்புவீங்களா? 15 எம்எல்ஏ எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ணி 10 தடவையும் காங்கிரஸ் வின் பண்ணிக்க. காங்கிரஸ் நின்று தோத்ததா சரித்திரமே இல்லை. நாங்கள் ஒரு சில டயத்தில் தொகுதி மாறி போயிருப்போமே தவிர அந்த திருவாடானை தொகுதியில் காங்கிரஸ் நிற்குன்னா காங்கிரஸ் தான் வின் பண்ணோம். அப்போ அதுக்கு ரீசன் வந்து காங்கிரஸ் இன்னும் உயிரோட்டமாக இருக்கிறதுங்கிறது தான். அங்கே இன்னும் பல கிராமங்களில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் அங்கங்கே எங்களுடைய எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் காங்கிரஸ்காண்டி உழைக்கிறவர்கள் இருக்காங்க. அவர்களை உற்சாகப்படுத்தணும் அப்படின்னு சொன்னோம்னா அதற்கான டேட்டா செக்ரிகேட் பண்ணணும். அந்த டேட்டா செக்ரிகேட் பண்ணணும்னா அதுக்கான ஒரே வழி வந்து இந்த கிராமம் தோறும் காங்கிரஸை கொண்டு போய் சேர்ப்பது தான் அதற்கான வழி. அதை நாங்கள் ஃபில்ஃபில் பண்ணுறோம். எங்களுடைய மாநில தலைவருடைய அதிகபட்ச டார்கெட் 3 மாதம். 3 மாதத்தில் இந்த கிராம கமிட்டி அமைச்சிட்டோம். ஃபுல்லாக 100% எல்லா மாவட்டத்துலையும் அமைச்சிட்டோம்னா தென் நம்ம எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஒரு வலுவாக இருக்கும். இவங்க சொல்கிறாங்கல்ல, இவங்க வந்து ஒரு 8% தான் இருக்காங்க, 10% தான் இருக்காங்க அப்படின்னா ரியல் ஃபேக்டர் என்னங்கிறது வந்து அடுத்த எலெக்ஷனில் நமக்கு தெரிஞ்சு போயிடும். ஸோ அதற்கான பயணத்தில் தான் மாநில தலைவர் வந்துக்கிட்டு இருக்காரு. அது வெற்றி பெறுங்கிறது எங்களோட பெரிய நம்பிக்கை. இப்போ சமீபத்தில் ஒரு சம்பவம், அதாவது மத்திய அரசு வந்து இந்த தென் மாநிலத்தோட எம்பி சீட்டை இப்போ குறைக்க போகிறதா இப்போ ஒரு அறிவிப்படியாக இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? மாநிலங்கள் அவர்களுக்கு எப்போவுமே கை கொடுக்கவில்லை. அதனால் வந்து எப்படிலாம் மறைமுகமாக தென் மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவத்தை குறைக்க முடியுமோ அந்த வேலைகளை தான் பாஜக இன்னைக்கு இல்லை 2014 வந்ததுலேருந்து அதுக்கான வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. 2 முக்கியமான விஷயங்கள். ஒன்று வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ இருக்கக்கூடிய லோக்சபாவோடைய சீட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணுங்கிறது அவங்களுடைய தாட்.
ஒரு 800+ கொண்டு வரணும். தந்த மாதிரி தான் கட்டடம் கட்டியிருக்காங்க நாடாளுமன்றம். ஆமாம், அப்படிதான் கட்டடமும் கட்டியிருக்காங்க. 800+ கொண்டு வந்துட்டோம்னா நம்ம வந்து நிரந்தரமா இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ரெண்டாவது ஒரே நாடு ஒரே தேர்தல். இந்த 2 தான் அவங்களுடைய கடைசி ட்ரம்ப் காயின். இந்த 2க்கு இது வரைக்கும் வச்சிருந்த எல்லா ட்ரம்ப் காயினையும் ஒவ்வொன்றா லூஸ் பண்ணிட்டாங்க. ஆமா, ராம் மந்திர் பெருசா கை கொடுக்குன்னு பார்த்தாங்க. ஆனா ராமரே ஒரு கை விட்டு விட்டார். ஃபைசாபாத்தில் வந்து எம்பியா வந்து சமாஜ்வாதி பார்ட்டி தான் வின் பண்ணுச்சு. கரெக்ட். அதே மாதிரி யூபி எடுத்துக்கிட்டிங்கன்னா அசம்பிளியில் போன தடவை வாங்கினதை விட கம்மியாக தான் வாங்கினாங்க. இதை விட முக்கியமாக இருந்தால் 400 சீட்டுகளை வின் பண்ணுவோம்னு சொன்னாங்க கூட்டணியோட சேர்ந்து. கிட்டத்தட்ட 400 சீட்டுகள். இவங்க மட்டும் பிஜேபி மட்டும் 350 சீட்டுக்கு மேலே வின் பண்ணுன்னு சொன்னாங்க. ஆனால் மெஜாரிட்டி கூட கிடைக்கல. மைனாரிட்டி தான். இப்போ மைனாரிட்டி கவர்மெண்ட் தான். சந்திரபாபு நாயுடுவும் அங்கிட்ட யாதவும் இல்லை அப்படின்னு சொன்னோம்னா கவர்மெண்ட் டான்ஸ் ஆகிடும். அதனால தான் வந்து பல ஆயிரம் கோடிகளை வந்து சிறப்பு நிதிகளாக அதுக்காண்டி வழங்கி அவங்கள, இது ஒரு கரப்ஷன் தானே. நீங்கள் கண்டிப்பா கவர்மெண்ட்டை தக்க வைக்கிறதுக்கு ஒரு 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 ஸ்டேட்டுக்கு வந்து எவ்வளோ கோடிகளை வேணாலும் செலவு பண்ணலான்னு நினைக்கிறதே மாதிரி. அவர்களுக்கு தகுதியான அவர்களுக்கு தேவையான ஒன்றை செய்வது என்பது வேற. உங்களுடைய கவர்மெண்ட்டை காப்பாற்றுறதுக்கு அவங்களுக்கு வந்து பணத்தை வாரி இறப்புங்கிறது ஒரு வகையான கரப்ஷன். அந்த கரப்ஷனை வந்து பாஜக எப்பவுமே செஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்போ என்னென்னா, இப்போ இவங்களுக்கு நார்த்து ஃபுல்லாக பிரச்சனையே இல்லை. ஓரளவுக்கு மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, கோவா, குஜராத், இந்த சைடு போனால் பீகார் கூட அவங்களுக்கு தள்ளாட்டம் தான். அங்கே போனால் இப்போ திரும்ப ஒடிசா, வெஸ்ட் பெங்காலும் அவங்களுக்கு தள்ளாட்டமாக தான் இருக்குது. டெல்லி அவங்களுக்கு கை கொடுக்குது. பஞ்சாப் இப்படிங்கிற நார்த்தன் பெல்ட் வந்து அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு கை ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ நார்த்தன் பெல்ட்டில் அதுவும் குறிப்பாக யூபியில் நம்ம வந்து சீட்ஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டோம்னா வரக்கூடிய எலெக்ஷன்லேயும் நம்மளே இருந்துடலாங்கிற ஒரு பகல் கனவோடு அவங்க இருந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் வந்து மற்ற ஸ்டேட்ஸுக்கு சீட்ஸை அதிகரிக்கிறத நாங்கள் என்றைக்குமே தடுக்க மாட்டோம். அதே வேளையில் எங்களுக்கான உரிய பிரதிநிதித்துவத்தை குறைக்க நினச்சிங்கன்னா மிகப்பெரிய போராட்டம் வெடிக்குங்கிறது இப்போ அனௌன்ஸ் பண்ணுறோம். நாங்கள் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த சவுத்துலேருந்துமே வெடிக்கும். அதற்கு வந்து பாஜக தயாராக இருக்குமாங்கிறது அவங்களுக்கான கேள்வியாக, அவங்களுக்கான பதிலாக விட்டுறேன். எங்களுக்கான பிரதிநிதித்துவம், இந்த பிரதிநிதித்துவம் எப்படி கிடைக்கிது? மக்கள் தொகை அடிப்படையில் அவங்க பிரிக்கிறதாக சொல்கிறாங்க. மக்கள் தொகை அடிப்படையில் 1980களுக்கு அப்புறம் அண்ணா இந்திரா காந்தி அவர்கள் வந்து பிரதமராக இருக்க போகும்போது மக்கள் தொகை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணுங்கிறதுக்காண்டி ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணுறாப்புல. அந்த ஸ்கீம் படி உங்களுக்கே தெரியும், நாம் இருவர் நமக்கு குடும்ப கட்டுப்பாட்டு திட்டம், அதுக்கப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு வந்தது. இந்த மாதிரிலாம் இந்த இதில் சிறப்பாக செயல்பட்ட மாநிலங்களில் நீங்கள் டாப் 5 எடுத்துக்கிட்டிங்கன்னா சவுத் தான், தென் மாநிலம் தான். மகாராஷ்டிரா ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணாங்க. பட் அது ஓரளவுக்கு, பட் தென் மாநிலங்கள் தான். அதுவும் குறிப்பாக தமிழ்நாடு நம்பர் 1, தெலுங்கானா, ஆந்திரா வந்தது, கேரளா, கர்நாடகாலாம் நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தை வந்து கரெக்டாக கட்டுக்குள்ளே வச்சுருந்தோம். நம்மளுக்கு எவ்வளோ லேண்ட் ஸ்பேஸ் இருக்குதோ, எவ்வளவு உற்பத்திகள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மக்கள் கட்டுப்பாடு கொண்டு வரும்னு சொல்லிட்டு அதில் ஒரு நல்ல சக்ஸஸ் ரேஷியோவும் காமிச்சிட்டோம். ஆனால் இது திரும்ப வந்து அவங்க அதில் ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு வந்து என்கரேஜ்மெண்ட் கொடுக்குற மாதிரி நீங்கள் சீட்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னோம்னா இது வந்து சரியான நடைமுறையாங்கிறது முதல்ல வந்து பொதுமக்களும் இந்த பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்களும் முதல்ல புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, அவர்களோட நோக்கம் வந்து அவர்களை டெவலப் பண்ணுறதுங்கிற நோக்கம் கிடையாது. யூபியை டெவலப் பண்ணணும் சீட்ஸ் கொடுத்து அப்படிங்கலாம் கிடையாது. அவர்களுடைய இருப்பை தக்க வச்சுக்கணும், அவ்வளோதான் அவங்களுடைய நோக்கமே தவிர மைனாரிட்டியை மெஜாரிட்டியாக்குன்னு பார்க்குறாங்க. மைனாரிட்டியை மெஜாரிட்டியாக்குன்னு பார்க்குறாங்க. ஆனால் அது நடக்காது. எனக்கு தெரிஞ்சு அடுத்த எலெக்ஷன்ஸ்லாம் இவங்க இவ்வளோ ஃபோர்ஸாக வேலை பார்க்க முடியுமான்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னா எங்கள் கட்சிக்குள்ளே கேட்குறீங்கல்ல, நீங்கள் பாஜகவுக்குள்ளே வெளியில் தான் வரல, ஆனால் உள்ளுக்குள்ளே எவ்வளோ பெரிய புகழ்ச்சிகள் இருக்குதுங்கிறத நீங்கள் விசாரிச்சு பாருங்கள். ஒரு சைடு நிதின் கட்கரி, ஒரு சைடு ராஜ்நாத் சிங், எல்லாருமே வெளியில் பேச போகும்போது அந்த ஒற்றுமையாக பேசுகிற மாதிரி இருக்காங்க. ஏன் இவ்வளோ அண்ணாமலையை மாற்றணும்னு சொல்லிட்டு தானே அக்கா தமிழிசை போயிட்டு டெல்லியில் போய் உட்காந்துட்டு இருந்தாங்க. எல்லாத்துலேயும் நியூஸ் போட்டோம்லாம் இல்லையா? ஆனால் வெளில வர போகும்போது என்னுடைய அன்பு தம்பி, என்னுடைய தம்பின்னு பேசிக்கிட்டு தானே இருக்கிறாங்க. இப்போ அவர்களுடைய பாலிசி வந்து அவர்கள் சண்டையை வந்து வெளியில் காமிச்சிக்கிறாமல் இருக்கிறாங்க. எங்களுடைய பாலிசி வந்து ஜனநாயக முறையில் எங்களுக்குள்ள மனசுக்குள்ள என்ன இருக்குதோ அதை வெளியில் சொல்லிக்கிறோம். மக்கள் தொகை அடிப்படையில் பிரதிநிதித்துவத்தை கொடுக்கணுங்கிறது இம்ப்ளிமெண்ட் ட்ரை பண்ணாங்கன்னா, இப்போ 5ஆம் தேதி தமிழக முதல்வர் வந்து அதுக்கான அனைத்து கட்சி கூட்டம் போட்டிருக்காரு. அதில் எங்களுடைய பிரதிநிதிகளும் போவாங்க.
ஒருவேளை அப்படி இருந்துச்சுன்னா மிகப்பெரிய போராட்டங்கள் சுதந்திர இந்தியாவுக்கு அப்புறம் மிகப்பெரிய போராட்டத்தை இந்தியா சந்திக்கக்கூடிய நிலைமை வரும். ஏற்படும். அதுதான் நிரசமான உண்மை. அதுக்கப்புறம் இன்னொரு கொஸ்டினுக்கு வந்துடுறேன். ஒரே நாடு ஒரே தேர்தல். ஒரே நாடு ஒரே தேர்தல்ங்கிறது புதுசு இல்லை, இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. நீங்கள் நேரு காலத்தில் தொடங்கி ஒரே நாடு ஒரே தேர்தல் இருந்துச்சு. ஆனால் அது ப்ராக்டிக்கலாக சாத்தியம் இல்லைங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். ஒருவேளை இவை யூபி கவர்மெண்ட்டை தேர்ந்தெடுத்துட்டீங்க, 2.5 வருஷம் கழிச்சு யூபி முதல்வரோ அல்லது ஏதோ ஒரு கவர்மெண்ட் கொலாப்ஸ் ஆகிடுச்சு, அப்போ அடுத்த 2.5 வருஷம் என்ன பண்ணுவீங்க? அதுக்கான வெயிட் பண்ண முடியுமா? வெயிட் பண்ண முடியாதுல்ல. அப்போ 2 வருஷம் நீங்கள் குடியரசு ஆட்சியும் கொண்டு வந்துட முடியுமா? அப்போ இது ஷஃபில் ஆகிட்ட தான் இருக்கு. நீங்கள் ஒன்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், பிகினிங்கில் நடைமுறைப்படுத்த முடியாது. அதை நடைமுறைப்படுத்துறது காலப்போக்கில் அது மாறிக்கிட்டே இருக்கேன். அப்போ அது வேஸ்ட் தான் திட்டம் நம்மளை பொறுத்த வரைக்கும். அது காங்கிரஸ் புரிந்து கொண்டதுனால தான் அந்த திட்டத்தை வந்து முன்மொழியவே இல்லை. இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய ஜிஎஸ்டியாக இருக்கட்டும், இல்லை மிச்ச திட்டங்களாக எல்லாமே காங்கிரஸ் கொண்டு வந்த திட்டங்கள் தான், அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. ஆனால் நாங்கள் எந்த விஷயங்களை கொண்டு வந்தோம்னு ஒரு விஷயம் இருக்குது. இப்போ ஜிஎஸ்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஜிஎஸ்டிக்குள்ளே வந்து நாங்கள் போட்டிருக்க ஸ்லாப் வந்து 2 ஸ்லாப் போட்டிருந்தோம், அவங்க 4 ஸ்லாப்பாக போட்டிருக்காங்க. இப்போ அந்த 2 ஸ்லாப்லேயும் அதிகபட்சம் எங்களுடைய 12-13% மேலே போகக்கூடாதுங்கிறது தான் காங்கிரஸுடைய நிலைப்பாடு வரி. ஆனால் அவங்க 28% வரைக்கும் இப்போ போட்டிருக்காங்க. அதே மாதிரி குறிப்பிட்ட மாநிலங்களுக்கான வரி பகிர்வை வந்து இன்க்ரீஸ் பண்ணணுங்கிறது எங்களுடைய இந்த ஜிஎஸ்டிக்கு அப்புறம் இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம ₹1 கொடுக்குறோம்னா நம்மளுக்கு வந்து 22 காசு 23 காசு தான் ரிட்டர்ன் வருது. அப்போ அந்த ஸ்லாபை கூட்டணுங்கிறது எங்களுடைய நிலைப்பாடு. ஏன்னா அட்லீஸ்ட் ஒரு 30-35% வந்து கொடுத்தா தான் அவங்களுடைய உட்கட்டமைப்பையும் அவங்க வலுப்படுத்த முடியும். ஒன்றிய அரசும் அவங்க நிறைய திட்டங்கள் கொண்டு வந்தால் கூட அதில் மாநில அரசினுடைய பங்கு இருக்குது. இப்போ மெட்ரோ எடுத்துக்கிறேங்க, மெட்ரோவில் ஃபுல் ஃபண்டுமே என்ன மத்திய கவர்மெண்ட் கொடுத்தது தான், என்ன வாய்ப்பில்லை. 60-70% தான் அவங்க கொடுக்குறாங்க. பேலன்ஸ் அமௌண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் தான் போடுது. அந்த மாதிரி அவங்க போடணும் அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுக்கு ஃபண்டு வேணும்ல. அந்த ஃபண்டை எங்கேன்னு கிரியேட் பண்ணுவாங்க? இந்த மாதிரி வரிகள்ல தானே கிரியேட் பண்ண முடியும். நிறைய விஷயங்களை வந்து பாஜக வந்ததுக்கப்புறம் மாநிலத்திற்கான இண்டிபெண்டாக அந்த வரிகளை ஃபுல்லாக தூக்கிட்டாங்க. நம்மளுக்கு இருக்கக்கூடிய பிரதான ஒரே ஒரு வருமானம் வந்து டாஸ்மார்க் மட்டும்தான். அந்த டாஸ்மார்க்கை குறைக்கணுங்கிறது தான் எங்களோட நிலைப்பாடு. அப்போ அந்த டாஸ்மார்க் குறைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் என்ன? அப்போ அந்த ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் கிரியேட் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டாஸ்மார்க்கோடைய வருமானம் பெருசாக நமக்கு தேவைப்படாது. அதனால் அதை படிப்படியாக குறைச்சிட்டு வரலாங்கிறது எங்களுடைய நிலைப்பாடு. அதை எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம்? அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கான இவங்க செலுத்தக்கூடிய வரிகள்லேருந்து ஒரு சர்டன் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணால் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இதை குறைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அதை அப்படிலாம் இதெல்லாம் நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்க போகும்போது மொத்த வரியுமே எங்கள்கிட்ட கொடுத்துருங்க, நாங்கள் ஏதோ பார்த்து உங்களுக்கு கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு எதர்ச்சி அதிகாரம் இருக்குல்ல, அது இந்தியா போன்ற ஜனநாயக நாட்டில் வந்து நிலைக்காது. எல்லா சர்வாதிகாரிகளுக்கும் ஒரு எண்டு இருக்குது. அதே போன்று பாஜக அரசுக்கும் ஒரு எண்டு வரும். அது விரைவில் வரும்ங்கிறத நாங்கள் உளமாற நம்புகிறோம். கண்டிப்பா பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. மிக்க நன்றி சார். நன்றி. Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.